என்னக்கா இது அப்போ இருந்து சொல்லிட்டே இருக்கேன், இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அதான் நம்ம அங்கே போய் பேச தானே போகிறோம், கொஞ்சம் போகிறேன். இல்லை லட்சுமி, இப்படியெல்லாம் நடக்கும்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. இவளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல பாத்தியா? ஐயோ அக்கா, இப்போ என்ன கல்யாணமே வேணானா சொல்லிட்டு போயிருக்காங்க, அப்படி ஒன்றும் சொல்லல. அப்படி எங்க சொல்லல, எல்லாம் சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. எல்லாம் அங்கே இருந்தவளை சொல்லணும், அவ வாய் இருக்குன்ட்டு அவ இஷ்டத்துக்கு பேச போய் தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. அந்த பொம்பளை செஞ்சதும் தப்பு தானே, அதை எப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு அந்த காசை கேட்கலாமா? அது பெரிய தப்பு இல்லை. சித்தி எப்போ வரும் பஸ்? லேட் ஆகுமா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருமா? சே, இந்த நேரம் பார்த்து கார் வேற வீட்டில் இல்லாமல் போயிட்டு அவர் எடுத்துட்டு எங்கே தான் போனாரோ தெரியல. ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டேங்கிறாரு மனுஷன். இந்த பிள்ளைங்களை இப்படி வந்து நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏற்கனவே பாவம் ஸ்ருதியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவள் வெளியே தான் காட்டல போல வருத்தத்தை, ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக வருத்தம் இருக்க தான் செய்யும். அவளையும் இந்த பஸ் ஸ்டாப்பில் கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி ஆகிப்போச்சே. என்னக்கா ஒன்றுமே பேச மாட்டேங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி. இல்லைக்கா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப வருத்தமாக தான் இருக்கன்ட்டு. ஒன்றும் நினைக்காதக்கா, எல்லாம் மாறிடும். லூசு, நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கலையே. நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? இல்லைக்கா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது வருத்தமாக தான் இருக்கன்ட்டு. அந்த வீட்டில் போய் என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போதோ அதை நினச்சா எனக்கு வயிறு வேற ஒரு மாதிரி ஆகுதுக்கா. என்ன நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இல்லைக்கா, உன் மாமியார் ஏற்கனவே நம்ம வீட்லேயே அந்த கிளி கிழிச்சிட்டு போனாங்க. இப்போ அங்கே வேற போய் ஏதாவது பேச போய் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னக்கா பண்ணுறது? அதான் சித்தி வந்திருக்காங்கல்ல, அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க. ஆமாக்கா, சித்தி மட்டும் நம்ம வீட்டில் அந்த நேரத்துக்கு இருந்திருந்தா சண்டையே வந்திருக்காது போல. சித்தியே எல்லா காசையும் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? இவளும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசியே இருக்க மாட்டாங்க உங்கள் அத்தையே. ஏய் அஞ்சலி, என்ன பேசுகிற நீ? சித்தி காசு இருக்கிறதுக்காண்டி எல்லா காசையும் வந்து கொடுக்கணுமா? அது தப்பில்லை. அவங்க என்ன சொன்னாங்க, என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு தானே காசை கேட்டாங்க. அந்த காசை கொடுத்தா சரிங்களாம், அதுக்காக சித்தி கிட்ட போய் காசு கேட்கணுங்கிற லூசா நீ? இல்லைக்கா, சித்தி அப்படி ஒரு நிலைமை உண்டாக்கே இருக்க மாட்டாங்கங்கிறேன். இங்க பாரு, சித்தி கிட்ட காசு இருக்கிறதுக்காண்டி அடிக்கடி நம்ம போய் நிற்க கூடாது, அது பெரிய தப்பு, புரியுதா? என்னக்கா நீ, உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்கன்னு தானே சொல்றேன். சித்தி நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, அதுக்கே எப்போ திருப்பி தரப்போறோமோ தெரியல. காணாததுக்கு இந்த உதவி வேற செய்யணுமா? சரி, சரண்யா எங்க? தெரியல, ஏதோ அங்கே போய் நிற்கன்ட்டு போனா. ஒருவேளை அங்கே பஸ் ஏதாவது வருதான்னு பார்க்க போயிருக்காளோ என்னவோ. அக்கா விடுறியா? எப்படி நீ இப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா பெரிய பிரச்சனை தான். அங்கேயும் வந்து இப்படியா இருக்க போகிறேன்? அங்கே போய் பேசுறதெல்லாம் பேசத்தானே செய்யணும். அவங்க காசு கேட்டாங்கல்ல, அந்த காசை கொடுத்துட்டு நம்ம பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் எப்படியாச்சும் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு வருவோம். என்ன லட்சுமி பேசுகிற? என்கேஜ்மெண்ட்டுக்கே காசு எங்கே எல்லாமோ திரட்டி வச்சிருக்கான். நீ என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கேட்ட காசை கொடுத்துட்டு என்கேஜ்மெண்ட் வேற வைக்குவோன்னு சொல்லிட்டு இருக்க. என்னக்கா நீ? அவங்க கேட்ட காசை நான் கொடுத்துட்றேன், காசெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதுக்காண்டி நம்ம பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்காமலே போயிடணுங்கிறியா? அதெல்லாம் வேண்டாம்க்கா, இன்னொரு நாளைக்கு வைப்போம். என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ ஏற்கனவே எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சதெல்லாம் போதும். இப்போ இந்த காசை வேற எடுத்துட்டு வந்திருக்கியா நீ? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அவன் நிச்சயதார்த்த செலவுக்குன்ட்டு வச்சிருந்தன்ல, அந்த காசை எடுத்து அப்படியே கொடுப்போம். அதுக்கு மீதி அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா பார்த்துக்கிடலாம். அதெல்லாம் அந்த பொம்பளை பேசதாக்கா செய்யும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸ்ருதிக்காக தானே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதெல்லாம் எனக்கு புரியதான் செய்யுது. அவள் பேசுகிறான்ட்டு இதுங்க வேற ஏதாவது பேசி வச்சிட போதுங்க, அதான் பயமா இருக்கு. ஏய், அவள் எங்கடி போனா? அம்மா, சரண்யா அந்த பக்கம் நிற்கிறா. அந்த பக்கம் நிற்கிறாளா? ஏய் சரண்யா, சரண்யா அக்கா விடுக்கா, அவள் அங்கே நிற்கட்டும். இப்போ அவங்க வந்தாப்புல நீ அவளை ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பேன். அவளை எதுக்கு கூப்பிட்டு இருக்க? சும்மா இரு, அங்கே போய் நின்று ஏதாவது வம்பு வச்சுட்டு இருக்க போறா. எல்லாம் பண்ணுறதெல்லாம் அட்டுலையும் சேட்டதான். சரண்யா, அம்மா கூப்பிடுறாங்க, இங்கே வாடி. ஏய் என்ன, சும்மா தானே இருக்காங்க, சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க. ஏய் சரண்யா, கையில் என்னடி? பஞ்சு மிட்டாய். ஏன் பார்த்தா தெரியலையோ என்னன்ட்டு? அங்கே வித்துட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு அழகு போல இருந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். ஏண்டி அறிவு கொஞ்சமாவது இருக்கா? நம்ம எதுக்காக போயிட்டு இருக்கோம், இங்கே நின்று தின்னுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, அங்கே போகிறதுக்குள்ள பசிக்கும்ல, அதான் சாப்பிட்டுட்டு இருக்க. ஏய் என்னடி அது கையில்? என்னம்மா, உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். ஏய் அறிவு கொஞ்சமாவது இருக்கடி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ ஒருத்தி தாண்டி. பிரச்சனை எல்லாத்தையும் ஏற்படுத்தி விட்டுட்டு இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? எங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா கொஞ்சம் விடுங்க, இது ரோடு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எல்லாம் ஒன்னால வந்துச்சு. இவளுக்கு சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்க்க போய் தான் இவ இப்படி இருக்கா. அக்கா சரி விடு, அவ இன்னும் சின்ன குழந்தை தானே. இவளா சின்ன குழந்தை? காலேஜ் போயிட்டு இருக்கா. இவ என்ன சின்ன குழந்தை? சரி விடு, நடு ரோட்ல கத்திட்டு இருக்காத, பாக்குறவங்களாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க. ஏய் இங்க பாருடி, அங்க வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஏதாவது பேசலன்னு வச்சுக்கோ, உனக்கு அங்க இருக்கு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்ன திட்டிக்கிட்டே இருக்க? இதுக்கு என்ன வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல, எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா?
விட்டுட்டு வருவாங்களாம். மன்னிப்பு நீ தானடி கேட்கணும். அங்க வந்து வாய்க்கிலே பேசினீல அந்த அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? அதா நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கே மன்னிப்பு கேட்க மாட்டேன். இதுவரை நான் செய்யாத தப்பு, அதுக்கு போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் முடியாதுமா. ஏண்டி உன்ன? ஐயோ அக்கா, என்னக்கா இதெல்லாம்? விடுக்கா. பாரு லட்சுமி, அவ எவ்வளவு திமிரா பேசுறான்ட்டு. அக்கா வாழ்க்கை இப்படி நிக்குது அப்படின்னுட்டு அவளுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? ஏ லூசு, என்னடி பேசிட்டு இருக்க? ஆமா நான் லூசு தான், நீ ரொம்ப டைட்டு தான். அறிவு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? ஆமா அதெல்லாம் எங்களுக்கு இருக்கதான் செய்யுது. உனக்கு இருக்கான்னு போய் பாரு தேவனா. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பின்ன என்னக்கா, அவ வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றா. அப்புறம் உன் கல்யாணத்துலான பிரச்சனை வரும். அவளுக்கு ஏதாவது கவலை இருக்கான்ட்டு பாரு. உனக்காக அவ இதை கூட செய்ய மாட்டாளா? அக்காக்காக நான் எதனாலும் செய்வேன். அதுக்காண்டி அவங்க கிட்ட எல்லாம் போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்க? அவங்க செஞ்சது நியாயமா? அக்காவோட என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டிட்டு காசு கேட்குறாங்க, அது தப்பு இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தோம்னா அக்காவை ரொம்ப தரக்குறைவாக தான் நடத்துவாங்க அந்த வீட்டில். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. பேசாமல் நம்ம வீட்டுக்கே போவோம். அவங்க தேவைன்னா வருவாங்க, எப்படின்னாலும் வருவாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம அக்காவை விட்டால் வேற பொண்ணே கிடைக்காது. ஏய் லூசு, என்னடி பேசிட்டு இருக்க அக்கா முன்னாடி? சரி விடுங்க 2 பேரும். பாருக்கா அவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்ட்டு. சரண்யா, என்ன பேச்சுதெல்லாம்? உன் வயசு தக்கன பேச கத்துக்கோ. அதுக்கு இல்லக்கா, உனக்குத்தான் நேரத்தை சொல்லிட்டேன்ல இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்ட்டு. அம்மா சொல்றதை மட்டும் கேளு. நீ பேசுனதுக்கு மட்டும் மன்னிப்பு கேளு. மற்றபடி எந்த விஷயத்துல நீ தலையிட வேணாம் இனி. அக்கா எப்படிக்கா மன்னிப்பு கேட்க? நீ பேசுனது தப்புன்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேளு. எனக்கு தான் அப்படி தோணவே இல்லையே, வேற எப்படி மன்னிப்பு கேட்க? அவங்க வயசு கொடுக்குற மரியாதையை நீ கொஞ்சம் கூட கொடுக்கல, அப்புறம் எப்படி உனக்கு தோணாம இருக்கணும்? அப்படின்னு பார்த்தா அவங்க வயசுக்கு தக்கன அவங்க பேசவும் இல்லை, அவங்க வயசுக்கு தக்கன அவங்க நடந்துக்கிடவும் இல்லை. நம்ம வீட்டில் வந்து அவங்க முறத்தப்பா தான் நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் பேசுனது எல்லாமே கரெக்டு தான். அவங்க பேசுனது கரெக்டு, நீ பேசுனது கரெக்டு, 2 பேர் பேசுனது கரெக்டு. அப்போ என்னதான் பண்ணுறதா உத்தேசம்? அவங்கள வேணா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் திருப்பி கேட்குறேன். அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? உன்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கணுமா? என்னடி பேசுற நீ லூசு மாதிரி? அப்போவே சொல்லிட்டேன் என்ன லூசுன்னு சொல்லாதேன்ட்டு. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், பஞ்சு மிட்டாய் வச்சு மூஞ்சில தேய்ச்சிருவேன். அச்சிப்ப. சரி விடுங்க, அவ என்ன அக்கான்னு நினைச்சானா வந்து மன்னிப்பு கேட்கட்டும், இல்லைனா விடுங்க அப்படியே. அக்கா என்னக்கா அப்படி சொல்லிட்டேன்? வந்து மன்னிப்பு கேடப்போம். என் கல்யாணம் முடிஞ்சாதான் உங்க 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகும். அதை கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா கூட்டம் போட்டுட்டு இருக்காதீங்க. சே ஏன்க்கா நீ இப்படி இருக்க? அவங்க பண்றது ஃபுல்லா தப்பு. அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க சொல்ற பாத்தியா? முன்னாடி எல்லாம் நீ எவ்வளோ போல்டா இருப்ப, யார்கிட்டையும் மன்னிப்பு நம்ம தப்பு செஞ்சாதான் கேட்கணும்னு தானே சொல்லுவேன். இப்போ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு சரண்யா, உனக்கு புரியல. இந்த நிலைமையில என் சேலரியை வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற மாப்பிள்ளெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய இதாக தான் இருக்கு. என் கல்யாணத்தினால உங்க 2 பேரோட வாழ்க்கை கண்டிப்பா வீணா போயிடக்கூடாது. உங்க 2 பேரையும் நல்லா படிக்க வைக்கணும், நல்லபடியா ஜாபுக்கு போகணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிறைய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் ஓகே சொன்ன ஒரே குடும்பம் இந்த குடும்பம் தான். இதையும் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். சொல்றத மட்டும் கேளு. அப்போ உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காம தான் ஓகே சொல்றியா? லூசாடி நீ, பிடிக்காம எப்படி அக்கா ஓகே சொல்லுவா? அதெல்லாம் பிடிச்சுதான் ஓகே சொல்றேன். நீ வந்து மன்னிப்பு மட்டும் கேளு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிக்கா மன்னிப்பு தானே காட்டு தொலைக்கிறேன். ஆனா அது மூஞ்சிலே இனிமே முழிக்கவே கூடாதுக்கா. பாக்குறதுக்கு எரிச்ச வருது அந்த பொம்பளைய. முதல்ல வந்து மன்னிப்பு கேளு, அப்புறம் மத்ததை பாத்துக்கிடுவோம். ஓவரா பேசுவா. ஏய் இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்கோ, தேவையில்லாத சண்டை போடாத என்கிட்ட. அச்சிப்ப.